நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க வர சொன்னீங்கன்னு நான்சி சொன்னாங்க சார். எதுக்குன்னு சொல்லலையா? இல்ல சார். நீயே கெஸ் பண்ணிருப்பிய? எஸ் சார். எதுக்கு வர சொல்லிருப்பேன்? அந்த பைலட்ஸ் அப்படி எடுத்தா மீதியை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு அர்த்தமா? டார்கெட்டோட பைலட் டிராஃப்ட் காப்பியை நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அது விஷயமா பேசுறதுக்கு என்ன கூப்பிட்டுருப்பீங்கன்னு. இப்படி மொட்டையா சொன்ன எப்படி? அதுக்காக நான் பாராட்ட கூப்பிட்டுருக்கேனா இல்ல திட்ட கூப்பிட்டுருக்கேனா? திட்டுறதுக்கு தான் சார். எப்படி சொல்ற? இல்ல சார், நீங்க கருத்து எதுவும் சொல்லலைன்னா அது நல்லா இருக்கும்னு அர்த்தம். இல்ல அதை பத்தி பேசணும்னு நீங்க கூப்பிட்டா அது சரியில்லைன்னு அர்த்தம் சார். இந்த ஒரு வருஷத்துல எப்படி ஒழுங்கா வேலை செய்யணும்னு யாரும் கத்துக்கல. எனக்கு எது பிடிக்கும், என்ன எப்படி திருப்திப்படுத்தலாம், இவன் இந்த மூட்ல இருந்தா எப்படி இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவான், இதெல்லாம் ஒழுங்கா கத்து வச்சிருக்கீங்க. இல்ல அதான் வாய் வரைக்கும் ஏதோ வந்துச்சே, சொல்லு. இல்ல சார், உங்களை திருப்திப்படுத்தியாச்சுன்னா இந்த உலகத்துல வேற யாரையும் திருப்திப்படுத்துறது ஈஸி சார். என்ன ஜோக்கா? ஆஹா. இந்த மாதிரி கிரியேட்டிவ் புத்திசாலித்தனம் எல்லாம் உங்க டீம்ல எல்லாரும் வெறும் பேச்சில் மட்டும் தான் காட்டுறீங்க. அதை ப்ராடக்ட்ல பயன்படுத்தி இருந்தா கம்பெனிக்காவது பிரயோஜனம் இருக்கும். எஸ் சார். பைலட்ஸ் பாத்தியா? எஸ் சார். நல்லா இருந்ததா? இல்ல சார். அவர் எதுக்கு அதை எனக்கு அனுப்பி வச்சா? சார், தினம் 4 மெயில் அனுப்புனா வேலை செஞ்சுட்டு இருக்கிறது அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி நீ என்ன பண்ணாலும் இவர் கருத்து சொல்றாரு யோசிச்சுக்கிட்டு அறகுறைய விஷயத்தை அனுப்பி வைக்கிறது, என் கருத்தை கேட்டதுக்கு அப்புறம் அதை ஃபைனல் பண்ணலாம்னு நினைக்கிறது. என்ன மாதிரியே யோசிக்கிற ஒரு ஆளை பார்க்கும்போது இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம 2 பேர் லெவலில் ஒன்னா இருக்கும்போது அதுல வித்தியாசம் இருக்காது. இவனால நம்ம சீட்டுக்கு ஆபத்து வந்துருமோ நான் பயப்படுற மாதிரி ஆளுங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கத்து கொடுக்கறது மட்டும் என் வேலை இல்லை, கத்துக்கிறது எனக்கு பிடிச்ச விஷயம் தான். ஆனா அந்த மாதிரி ஆளுங்களை நான் இன்னும் சந்திக்கவே இல்லை. நீ என்ன மாதிரி ஆகணும்னு உன் லட்சியத்தை வச்சுக்க கூடாது. அப்படி நீ ஆசைப்பட்டனா கடைசி வரைக்கும் நீ ஒன்ன மாதிரி தான் இருப்ப. என்னை தாண்டி போகணும்னு ஆசைப்படு. அப்பதான் நீ தோத்து போனா கூட அட்லீஸ்ட் ஏன் லெவல்லையாவது இருப்ப. கிராமத்து பொண்ணுங்கள்லாம் அடிப்படையில் எவ்வளவு தைரியமானவங்க. அந்த ஒரு பேசிக்கான தைரியம் கூட உனக்கே வர மாட்டேங்குது. இல்ல சார், நான் தைரியமா கிளைண்ட் பிரசன்டேஷன்லாம் பண்ணேனே சார். பண்ண, ஆனா அதுக்கப்புறம் நீ திரும்ப உன் கூண்டுக்குள்ள போய் அடைஞ்சிக்கிட்ட. ஒவ்வொரு சமயமும் பெருசா ஏதாவது பண்ற, ஆனா அதுக்கப்புறம் அங்கிருந்து அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்கிற. திரும்பவும் பழைய இடத்துக்கே வந்துடுற. உன்னை நீ டெவலப் பண்ணிக்கணுன்றது ஒரு ப்ராசஸ். உனக்குள்ள நடக்கிற ஒரு மாற்றம் அது நிரந்தரமானதா இருக்கணும். அதுக்கு அடுத்தடுத்து என்னன்னு நீ மேல மேல யோசிச்சு முன்னேறி போக முடியும். கண்ட்ரி காராசே வாங்கிட்டு வந்தோல நீ? எஸ் சார். நோ சார். எஸ் சாரா நோ சாரா? எஸ் சார். கூப்பிட்டு நாளை விட்டதும் அது தப்புன்னு புரிஞ்சோன்னே அதை நீ மாத்திக்கிட்டல? ஆமா சார், அதுக்கப்புறம் இந்த தப்பை பண்றதில்ல சார். ஒரு விஷயத்தை பண்ணி உதவாங்கிறோம், அதுல பாடம் கத்துக்கிறோம். லைஃப்ல அதை திரும்பவும் பண்ணக்கூடாது. எஸ் சார். கமிங் டு த பாயிண்ட், ஏன் பைலட் இவ்வளவு மோசமா இருக்கு? இல்ல சார், யாருமே அதை பண்ற மூட்ல இல்ல சார். சில பேரை என்னால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியல. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிளைண்ட்டுக்கு நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, உனக்கும் கார்த்திக் நடுவில் காதல் ஒழுங்கா போயிட்டு இருக்கா, இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அவங்களுக்கு தேவை ப்ராடக்ட் மட்டும்தான். நீ அப்செட்டா இருந்தாலும் அவன் அப்செட்டா இருந்தாலும் நஷ்டம் நமக்கு தான். எஸ் சார். ஒரு பொருளை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அது செய்ய போறவனை பத்தி இப்படி அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியும். அந்த ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுதான் அவனை பத்தி பேசும். மணிரத்னம் யாருங்கிறத அவர் வாய் திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய ரோஜா சொல்லிடும். இன்னொரு தடவை ஒரு விஷயம் பண்றப்ப நம்ம பண்ற ஒரு ப்ராஜெக்டா நினைச்சு அதை பண்ணாத. இதுதான் நீ புத்திசாலியா முட்டாளா, உனக்குள்ள ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா, நீ வளர்றியா, இதெல்லாம் நீ பண்ற ப்ராடக்ட் சொல்லிடும். டச்சிங் இஸ் டிஃபரெண்ட், ரீச்சிங் இஸ் டிஃபரெண்ட். கஷ்டப்பட்டு முழு சக்தியும் திரட்டி துள்ளி ஒரு ஐட்டை தொடரதை விட படிப்படியா நம்மள அதுக்கு தகுதியாக்கி அந்த இடத்தை அடையிறது வேற. அப்பப்போ உனக்குள்ள நடக்கிற மாற்றங்களை பயன்படுத்தி மேல போ. பி ஸ்டேபிள். எஸ் சார். எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். அதனால நடக்கல, இதனால நடக்கல அப்படின்னு நம்ம எதை சொன்னாலும் சுத்தி சுத்தி நாமளே நம்ம தப்பு சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால காரணம் எதுவும் சொல்லாம வேலையை கவனிக்கணும். இந்த பைலட் சம்பந்தமா நான் வேற யார்ட்டையும் கேட்க மாட்டேன், உங்ககிட்ட மட்டும்தான் கேட்பேன். எஸ் சார். நீ போலாம். தேங்க்யூ சார்.